So next, இந்திய கூட்டுறவு சட்டம் 1904. ஸோ அன்றைய சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் ஓகேங்களா, விடுதலை பெற்ற பின்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள், நிலவள வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு கூட்டுறவு அமைப்புகள் இயங்குது இல்லையா. ஸோ வேளாண் தொழில்கள் மட்டும் இல்லாம கைத்தறி, நெசவு, பட்டு இந்த மாதிரி பல கைவினை தொழிலாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்பு அப்படின்றது வந்துட்டு இயங்குது. ஸோ அதை பத்தின ஆக்ட் தான் இது. நெக்ஸ்ட், ஸோ லேண்ட் பில்ஸ் சிலது போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து அவ்வளவா கொஸ்டின் வராதுமா, ஜஸ்ட் வாசிச்சு விடுக்க போறோம். ஸோ அமர்த்தியா சென் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழ்நாடு, கேரளா, இமாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லாம் வந்துட்டு நிறைய க்ரோ ஆனதுக்கு காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறையவே திட்டங்கள் வந்துட்டு அவங்க கொண்டு வந்ததாலதான் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த நிறைய இந்த மத்திய உணவு திட்டம் இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டுல நிறைய திட்டங்கள், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்ததாலதான் அவங்க வந்துட்டு சோசியல் ஜஸ்டிஸ் வந்துட்டு இன்னும் இருக்கு, வறுமை ஒழிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவங்க முன்னேறி இருக்காங்கன்ட்டு சொல்லியிருப்பாரு அமர்த்தியா சென் அவர்கள். கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. சோ இந்தியாவில பொருளாதார செயல்பாடுகள், வேளாண்மை அடர்த்தியை வந்துட்டு இன்னும் செழிக்க வைக்கணும்ன்றதுக்காக வந்துட்டு அண்ட் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு பசுமை புரட்சி அப்படின்றது வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வேளாண்மையில வந்து நம்ம ரொம்பவே வந்துட்டு பின்தங்கி தான் இருந்தோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு எந்த ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்துட்டு யூஸ் பண்ணது கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைச்சோம். ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கியிருப்போம். ஸோ மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்க முடியலை நம்மளால ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம கிரீன் ரெவல்யூஷன் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி பாரம்பரிய விவசாய முறைகள், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பருவமழை சார்ந்த நாடு. ஸோ மழை பெய்யலன்னா விளைச்சல் வந்துட்டு இருக்காது. ஸோ 1960s வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மூலியமா என்ன பண்ணிருப்போம்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கியிருப்போம் அமெரிக்கா கிட்ட இருந்து பப்ளிக் லா 480 படி. ஸோ அந்த சீட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட் அண்ட் ரைஸ்க்கு மட்டும்தான் வாங்கியிருப்போம், நெல் மற்றும் கோதுமைக்காக தான். ஸோ அது நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இரிகேஷன் நிறைய இருக்கிற ஏரியா ஸ்டேட்ல மட்டும்தான் நீங்க கிரீன் ரெவல்யூஷன் பண்ண முடியும். பஞ்சாப், ஹரியானா, யூபி அப்படின்றது பைலட் ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் சதர்ன்ல வந்துட்டு கர்நாடகா, தமிழ்நாடுல எல்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரீன் ரெவல்யூஷனோட இம்பாக்ட்ஸ் என்ன? ஸோ வேளாண் உற்பத்தி அதிகரிச்சதுமா. ஸோ இது வரைக்கும் கம்மியானது, வேளாண் உற்பத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஸோ அக்ரிகல்ச்சர்ல எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வர ஆரம்பிச்சது, வேளாண்மையில வேலை வாய்ப்புகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. வேளாண் தொழில்துறை சந்தை, ஸோ வேளாண்மை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சந்தையா வந்துட்டு உருவாச்சு. அண்ட் நம்ம நிறைய ட்ரேடிங் பண்ணோம், மாநிலங்களுக்கு இடையான பரிமாற்றம். ஸோ நிறைய மாநிலங்கள் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய நீர்ப்பாசன வசதி மிக்க மாநிலங்கள் வந்துட்டு கிரீன் ரெவல்யூஷனால பயனடைந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வறட்சியால பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட கிராப்ஸ், அவங்களுடைய அந்த விளைச்சலை வந்துட்டு கொடுத்து உதவி செஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம இம்போர்ட் குறைஞ்சது, இறக்குமதி வந்துட்டு குறைஞ்சது. சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் இடையான ஏற்றத்தாழ்வு வந்துட்டு அதிகமாச்சுமா. பிகாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இரிகேஷன் நிறைய இருக்கிற இடத்துலதான் அந்த கிரீன் ரெவல்யூஷன் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு அந்த டிஸ்பாரிட்டி அதிகமாச்சு. அண்ட் வந்துட்டு மாஸ் மூமெண்ட் என்னன்னா அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுடைய அந்த கவுண்டிங் வந்துட்டு அதிகரிச்சது பிகாஸ் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன். ப்ராஃபிட்டும் நிறைய வர ஆரம்பிச்சது, லாபமும் வந்துட்டு விவசாயிகளுக்கு நிறைய வர ஆரம்பிச்சது. ஷார்ட் ஃபால்ஸ் என்ன, பின்னடைவுகள் என்ன? ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பகுதி சார்ந்த மகசூல் சார்ந்த ஒரு வேறுபாடு, ஏழை பணக்கார விவசாயிகள் கிட்ட நீண்ட இடைவெளி வந்துருச்சு. அண்ட் முதலீடுகள் இல்லை, மகசூல் அதிகரிப்பதற்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமா பயன்படுத்துறோம்.
அண்ட் புதிய தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றோம், பட் அதை தயாரிக்கிறது ஒரு பின்னடைவு இருக்கு. அண்ட் மக்கள் தொகை, அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள். உணவு தானிய பற்றாக்குறை முடிவுக்கு வந்ததுமா. ஸோ இது விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதா இருந்தது. நீலம், மஞ்சள், வெண்மை புரட்சிகள் மூலமா மீன் வளம், கோழி வளர்ப்பு, பால் பண்ணை தொழில்கள்லாம் நிறைய வந்தது. பணப்பயிர்கள், நறுமண பொருட்கள் உற்பத்தியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எண்ணெய் வித்துகள், பருப்பு வகைகள்லாம் வந்துட்டு அதிகரிச்சது. ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் மில்க்குக்காக பண்ணது. பசு, எருமை இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு வேளாண்மைக்கு அடுத்த நிலையில முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலா இருந்தது. சரிங்களா, பழமையான தொழில்நுட்பம். ஸோ அந்த பராமரிப்பு எல்லாம் சரியில்லைம்மா. ஸோ அதனால இந்த தொழில் வந்துட்டு லாபம் இல்லாத தொழிலா தான் வந்துட்டு இருந்தது. ஸோ மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவு உற்பத்தி செய்ய முடியல. ஸோ 1950 ஆனந்த் பால் ஒன்றியம் நிறுவனம் அமுல் வர்கீஸ் குரியன் அவர்களோடது குஜராத் மாநிலத்துல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தொடக்கத்துல 200க்கும் குறைவான உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து பால் சேகரிக்கப்பட்டு மும்பை நுகர்வோருக்கு விநியோகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதுல நல்ல லாபம் வந்ததால விவசாய சமூகத்தினர் வந்துட்டு ஆர்வம் காட்டினாங்க. 1960 வந்துட்டு ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் வந்துட்டு இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த பால் கூட்டுறவு சங்கமா வளர்ந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்திய அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க முறையை வந்துட்டு பின்பற்றி தேசிய பால் வள மேம்பாட்டு வாரியம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1966 PM லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்துட்டு வெண்மை புரட்சியை தொடங்கி வச்சாருமா. ஸோ அதுக்கு வர்கீஸ் குரியன் தான் வந்துட்டு தலைவரா நியமிக்கப்பட்டார். ஸோ வெண்மை புரட்சியும் வந்துட்டு வெற்றி பெற்றுச்சு. ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்பாங்க. சரியா, அமுல் குஜராத், மிஸ்டர் வர்கீஸ் குரியன். ஸோ 1955 500 டன் வெண்ணெய் இறக்குமதி வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தோமா. அண்ட் ஆபரேஷன் ஃபிளட் அதுவும் வர்கீஸ் குரியன் ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸோ கிரீன் ரெவல்யூஷனுடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பால் உற்பத்தியை அதிகரிக்கணும், கிராமப்புற பால் பண்ணைகள் வருவாய் அதிகரிக்கிறது, நுகர்வோருக்கான நியாயமான விலை வழங்குறது, அந்நிய செலாவணி இறக்குமதி செய்யறதை குறைக்கிறது, தேசிய பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதெல்லாமா வெண்மை புரட்சி 3 கட்டங்களா நிறைவேற்றப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் கட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வெண்மை புரட்சி ஒரு ஆபரேஷன் ஃபிளட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதுல வந்துட்டு 18 ஓகேங்களா, அதாவது நாட்டின் முக்கிய பால் பண்ணைகள்ல 18 பண்ணைகள் தேர்வு செய்யப்பட்டு மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை இந்த 4 முக்கிய நகரங்களோடைய நுகர்வோரோட இணைக்கப்பட்டுச்சு. இரண்டாம் கட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 வந்துட்டு 136 அதிகரிச்சது. அந்த செகண்ட் ஃபேஸ் இயர் மட்டும் பாத்துக்கோங்க, அது கேட்பாங்க. அண்ட் வேர்ல்ட் மில்க் டே June 1 செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு உலக பால் தினம் June 1 செலிப்ரேட் பண்றோம். நம்ம தேசிய பால் தினம் November 26. இது வர்கீஸ் குரியனுடைய பிறந்த நாள். அவர் தான் வந்துட்டு மில்க் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷனோட ஃபாதர் இல்லையா. ஸோ November 26 தான் நேஷனல் மில்க் டே. அண்ட் தேர்ட் ஃபேஸ் ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ். இந்தியாவில் பால் உற்பத்தி வந்துட்டு 40 ஆண்டுகள்ல 20 மில்லி மெட்ரிக் டன் அளவுல இருந்து 100 மில்லி மெட்ரிக் டன் அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுமா. கூட்டுறவு இயக்கத்துடைய காரணமா இந்த சாதனை வந்துட்டு சாத்தியமாயிருக்கு. ஸோ உலக அளவுல நம்ம பால் உற்பத்தியில இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் நாடாவும் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு.
அண்ட் மத்தியில பசு எருமை இந்த மாதிரி பால் மாடுகள் வரப்பதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்துட்டு ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அண்ட் பால் விநியோகமும் ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சது. தொழில் மயமாக்கல். ஸோ தொழில்துறையிலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பின்தங்கிதாமா இருந்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எல்பிஜி பாலிசி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழில்துறையில முன்னேற்றம் அப்படின்றது வந்துட்டு ஆரம்பிச்சது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் பார்த்துடலாம். 1948 அதுல ஒன்றும் இல்லாம மிக்ஸ்ட் எக்கனாமி சொல்லி. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடுன்னு சொல்லப்படுறது. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது தொழில்துறை தீர்மானத்துல பொதுத்துறை அப்புறம் வந்து தனியார் துறை அப்படின்ட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கிய தொழில்கள்லாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், மின்னணு உற்பத்தி இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் தான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். 1956ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 வகை தொழில்கள், அதாவது ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல் சின்ட்டு முழுக்க அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வரும் நிறுவனங்கள், அப்புறம் அரசும் தனியாரும் இணைந்து நிர்வகிக்கும் நிறுவனங்கள், 3ஆவது தனியாருக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ 1980ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழில்துறை தீர்மானம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தொழில் ரீதியா பின்தங்கிய பகுதிகளில் அணுமின் நிலையங்கள் அமைச்சு தொழில் வளர்ச்சி ஒருங்கிணைக்கிறது, அப்புறம் வளர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறு தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் வந்துட்டு தொடங்கப்படணும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. குறு தொழில்கள் இதெல்லாம். அண்ட் வந்துட்டு லைசன்ஸ் உரிமம்ல இருந்து பெரிய தொழில்களை நாங்க விடுவிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் எம்ஆர்டிபி ஆக்ட்ஸ் வந்திருக்கும், அந்நிய செலவாணி சட்டம் வந்திருக்கும். எம்ஆர்டிபி ஆக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லைசன்சிங் ஆக்ட்மா, அதெல்லாம் வந்திருக்கும். அண்ட் நிறைய பெரிய தொழில்களுக்கு டீலைசன்ஸ் பண்ணியிருப்பாங்க, லைசன்ஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. 1991ல தான் அந்த எல்பிஜி பாலிசி நரசிம்மராவ் அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் இணைந்து ரிலீஸ் பண்ணது. பிஎம் வந்துட்டு நரசிம்மராவ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு மன்மோகன் சிங். ஓகேங்களா, ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு கேட்பாங்க, இயர் கேட்பாங்க. ஸோ எம்ஆர்டிபி ஆக்ட் எல்லாம் ஒழிச்சிட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்தாச்சு. லைசன்ஸே வேண்டானே சொல்லிட்டாங்க சில தொழில்களுக்கு. அண்ட் வந்துட்டு உலகத்துல இருந்து எங்க வேணாலும் இருந்து வந்து நம்ம இந்தியாவில வந்துட்டு தொழில் தொடங்கலாம். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாச்சு. எம்ஆர்டிபிக்கு பதிலாக வந்தது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இதுல வந்து லைசன்சிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காது. எம்ஆர்டிபியில லைசன்சிங் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா, முடிச்சிட்டோமா? இப்போ வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் போலாமா? நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துட்டு கூட நீங்க சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. Chairman of Planning Commission is ஸோ சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் வந்துட்டு பிஎம் தாமா. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
Niti Aayog was introduced under the Prime Ministership of. Niti Aayog was introduced under the Prime Ministership of. சொல்லுங்க. So that's Narendra Modi. Evergreen Revolution வார்த்தை யூஸ் பண்ணது யார்? Who used the term Evergreen Revolution for increasing agricultural production in India? So the M.S. Swaminathan. Father of Green Revolution. Who is the father of Green Revolution in India? M.S. Swaminathan. Green Revolution refers to. So that's high yield variety program. So HYV seeds நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? So the wheat. Next, in which 5-year plan was Green Revolution introduced? So 4th 5-year plan. India white revolution start பண்ணது யார்? Verghese Kurian. Amul எங்கம்மா இருக்கு? Gujarat. Next, match பண்ணுங்க பாப்போம். So Planning Commission, Jawaharlal Nehru அவர்கள், Niti Aayog, Narendra Modi, Green Revolution, M.S. Swaminathan, White Revolution, Verghese Kurian. So DABC கூற்றுக்கார நம்ம agriculture industrialization are equally important for a country's progress. ஆமா, industry should be developed without compromising on agriculture. Correct. So ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு agriculture and industries ரெண்டுமே important. So agriculture compromise பண்ணாம industries ஓட growth இருக்கும்.
ஸோ நம்ம எல்லா டாபிக்ஸுமே பார்த்தாச்சு கைஸ். தேங்க்ஸ் a lot for watching. நெக்ஸ்ட் கிளாஸில்